ஸ்டெப்ஸில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பெண்களுக்கான வேலை தான் அறிவிக்கிறோம். ஸோ ஓகே, பெண்களுக்கான வேலைன்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரி வேலை சார்? படிப்பறிவு வேணுமா, இல்லை வேறு ஏதாவது டிகிரி ஹோல்டர் வேணுமா, இல்லை எந்த மாதிரி வேலை? யாருக்கு வேலை சொல்ல போகிறீங்க? எல்லாத்துக்கும் காமனான வேலை தாங்க. நான் படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கலாம் சார். படிப்பறிவே இல்லை, உங்களே எடுத்துக்கலாம். சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கலான்றீங்க. நான் என்ன மாதிரி வேலை சார் சொல்ல போகிறீங்க? ஓகே, நம்ம டெய்லரிங் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு சேலரி தராங்க, கற்றுக் கொடுக்கறதுக்கும். அதே மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கிங் ஹில்ஸ் வச்சு அதுக்கான சேலரி நீங்கள் பீஸ் ரேட்டில் கூட நீங்கள் வாரம் 5000 வரைக்கும் கூட எய்ம் பண்ண முடியும். ஸோ ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து இதுக்கு எதாவது பேமெண்ட் கட்டணுமா? எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வரீங்க, உங்களோட ஆதார் கார்டு, லக்கேஜ், கான்டாக்ட் நம்பர், உங்கள் பேரண்ட்ஸோட நம்பர் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்லாம் போட்டு செக் பண்ணி இமீடியட்டாக கம்பெனியில் கொண்டு விட்டுருவாங்க. கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா டெய்லரிங்கில் டைரெக்டாக விட்டுருவீங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லர் தைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பர் மாதிரி உட்காந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. அவங்க எல்லாமே ஓகே ஹெல்ப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி தைக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது நீங்கள் பார்த்து புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ திரும்ப தைக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, தைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் டெய்லரை மாறிக்கலாம். நிறைய டெய்லர் வாண்டட் இருக்குது. சரி சார் ஓகே, எவ்வளோ பேர் சார் தேவைப்படுறாங்க? குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 600-700 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. ஸோ ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு ஃபுட்டு ரூமில் எப்படி சார் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கணுமா? எதுவுமே வேண்டாம், எல்லாமே கம்பெனியே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு ரூம் எல்லாமே கம்பெனியே பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் பழகிற பீரியடில் சேலரி இருக்குமா? கட்டாயமாக இருக்குங்க. மினிமம் சேலரியாக போட்டு ஹெல்ப்பர் சேலரி மாதிரி போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி ஓகே சார், எல்லாம் ஹெல்ப்பர் சேலரி அப்படின்னு சொல்லிடுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு ரூம்லாம் கொடுத்து மினிமம் 9000 ருபீஸ் தருவாங்க மந்த்லி. நீங்கள் டெய்லர் ஆகிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் ஆகிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. ஆதார் கார்டு மஸ்ட்டு. ஆனால் இது பெண்கள் தான் முழுக்க முழுக்க. சரி ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஏஜ் என்ன சார் இருக்கணும்? 18க்கு மேலே தான் இருக்கணும். சரி சார், 18க்கு மேலே நான் எனக்கு ஒரு 45 வயசு ஆகிடுச்சு எடுத்துக்குவீங்களா? கிடையாதுங்க, டெஃபினட்டாக எடுக்க மாட்டாங்க. 18க்கு மேலே 30க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். சரி எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் மேரீடு, நான் வந்தால் எனக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மேரீடு பர்சனாக இருந்தால் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 இயராவது ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாவில் வந்தீங்கன்னா மட்டும் மேரீடு பர்சனாக இருந்தாலும் வாங்க சார். நான் வந்துட்டு உடனே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா கம்பெனி அப்படி அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு 6 மந்த் இருந்தீங்க அப்படின்னா டெய்லர் ஆயிடுவீங்க. டெய்லர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குது, அவங்க பழகி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் பழகிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதில் கம்பெனிக்கு லாஸு. அதனால் பழகுனீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெல்ப்பிங் பண்ணுவாங்க. சரி ஓகே, நான் நல்லா டெய்லர் ஆகிட்டேன், திருப்பி எனக்கு அந்த 9000 தான் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் பழகிட்டீங்க, டெய்லர் ஆகிட்டீங்க அப்படின்னா பீஸ் ரேட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டெய்லர் நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்கன்னா சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து மினிமம் டெய்லருக்கு 550 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் நம்ம பழைய பேருந்து நிலையம் வரணும். ஓகே சார், நான் வரணும், என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும்? ஆதார் கார்டு ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன். வீட்டில் கட்டாயமாக பேரண்ட்டோட அனுமதி வேணும். இல்லை பேரண்ட் இல்லை சார், வேறு யாராவது கார்டியனோட அனுமதி வேணும். ஃபோன் நம்பர் வேணும். உங்ககிட்ட ஃபோன் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் கார்டியனோட ஃபோன் கம்பல்சரி மஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.